இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். கொஸ்டினை கேட்ட உடனே, "ஏங்க இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? இப்படியும் மனுஷங்களுக்கு கொஸ்டின் வருமா? இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் தானே!" அப்படின்னு நெறைய பேர் யோசிக்க தோணும். பட் ஸ்டில் அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கு. நெறைய நேரத்துல நம்ம அப்படி நினைப்போம். ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான விஷயமுமே இருக்கும். ட்ரூ. இல்லையா? நம்ம அத ஈஸியா கடந்து போகிற ஒரு காரியம். நான் யோசிப்பேன் பிரதர். நம்ம தெருவுல போயிட்டுருக்கும்போது, அந்த உட்காந்துருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் அங்க உட்காந்துருப்பாங்க. நம்ம அவங்கள அப்படி பார்த்துட்டு கடந்துடுறோம். ஒரு நாள் அப்படி ஒரு தடவ பஸ்ல போம்போது, நான் அவங்கள பார்த்தேன் அப்படி ஒருத்தர. ரொம்ப அவரு அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. நான் என்ன நெனச்சேன்னா, அவருக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவருக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கு. அவரும் ஏதோ நன்மை தீமையெல்லாம் பார்த்துருப்பாரு. அவருக்கு ஒரு படத்துல ஒரு 30 வயசு இருக்கும். அவரும் குழந்தையிலேருந்து 30 வயசு வரைக்கும் வந்திருக்கிறாரு. அவர் கடந்து வந்த ஒரு வாழ்க்கை. அவருக்கு ஒரு ஃபியூச்சர். நம்ம மொத்தத்தையுமே அந்த செகண்ட்ல அவர நம்ம வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல. ஆத்துமாவாவே நம்ம அவர பார்க்கறதில்ல இல்ல. ஆனா, அந்த சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு பின்னாடியும், நம்மளைப் போலவே ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்மள மாரியே அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அவருக்கும் பரலோகம், நரகம் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறத ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் உணர்த்தாரு. ரோட்ல எத்தனை பேர் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அத்தனை பேருக்கும் நம்மள மாரியே ஒரு லைஃப் இருக்கு அவருக்கு. இல்லையா? அதுல சோகம் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு. எதனால அந்த நடுத்தருக்கு வந்தாங்கன்னு இருக்கு. உட்காந்து கேட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. சகாப்தம் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு பாடம்னு நமக்கு தெரியாது. இல்லையா? பட் நம்ம லைஃப்ல ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அவங்கள நம்ம மதிக்கூட மாட்டோம். அந்த மாதிரி கேள்விகளையும் இருக்குன்ற நான். இல்ல நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ் ரியாலிட்டி. ஐ திங்க் அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் நெனச்சோம்னா, ஐ திங்க் நல்ல ஒரு இம்பாக்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய தாட். கத்தரல். ஸோ பைபிளோட மத்திய வசனம், அதாவது காஸ்பலோட நற்செய்தியோடைய சென்டர் வசனம் எதுன்னு நெறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஜான் 3:16. யோவான் 3:16 சொல்லுவாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது நம்ம எல்லா கிறிஸ்டியன்ஸுக்குமே கட்டாயமா தூங்கும்போது எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லிடுவாங்க. இதுல வந்து கடவுள் என்ன பண்ணாரு, அவர் நம்ம மேல எப்படி அன்பு காமிச்சாரு அப்படிங்கிறத பத்தி போட்டிருக்கு. அதுல மையமா நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது நம்புகிறவன் எவனோ, நம்பிக்கை, விசுவாசம், அததான் வச்சு லாஸ்ட் ஒரு 3-4 எபிசோட்ஸுமே அதை பத்தி நம்ம பேசிட்டே வரோம். நம்ம அதை பத்தி தான் பேசிட்டோம். இப்போ இதுல என்ன கொஸ்டின்னா, நான் ஏன் கடவுளை நம்பணும்? எங்கிறது நியாயம்தான் அந்த கேள்வி. ரொம்ப சாதாரணமா எல்லாருமே, அதாவது நம்ம போய் காஸ்பல் சொல்லும்போது சர்காஸ்டிக்கா அந்த கொஸ்டினை கேட்பாங்க. நம்பி அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்துவ நம்புங்க அப்படின்னு. நான் தெருக்களில் போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. கொடுக்கும்போது ஒரு சிலராக சர்காஸ்டிக்காக உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்புங்க அப்படின்னு நம்பி அப்படி நமக்கு அது அடுத்து என்ன பதில் சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. நமக்கு நம்பி அப்படின்னா ஒரு மெசேஜ்னு ஒன்று கொடுத்தா தான் நமக்கு அதை ஃபுல்லாக அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்ல. நல்ல கொஸ்டின் சொன்னது. இப்போ அநேகர் யோசிப்பாங்க, என்னங்க நிறைய பேர் இப்போ வந்து எமோஷனலாக இருப்பாங்க. என்னங்க இது ஒரு கொஸ்டினா? அது நம்ம தானே செய்யணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபவுண்டேஷன் நம்பிக்கை தானே. அது ஏன் நம்பணும்? இதை இந்த சாம்பிளை லாஸ்ட் வீக் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 4 days முன்னாடி சண்டே எங்கள் சர்ச்சில் யூத் பசங்க கிட்ட கேட்டேன், ஏன் நம்பணும் கடவுளை? நம்பிக்கைங்கிற ஒரு காம்போனன்ட் தான் அதோட பிரைமரி இதுவே இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபவுண்டேஷன், நம்ம தியாலஜியோட ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து நம்பிக்கை தான். ஏன் நம்பணும்னு கேட்டா எல்லாம் எமோஷனல் ஆயிட்டாங்க. என்னன்னா இது நம்ம தானே செய்யணும், ஏன்னா இதெல்லாம் ஒரு கொஸ்டின், இது காமன் சென்ஸ்ல தெரியணும்ல அப்படின்னு சொன்னேன். ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டா பதில் யாருமே சொல்லல. நான் வேணா ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். ஒருவேளை யூத் மீட்டிங் நடத்துறவங்க யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த வாரம் நீங்க உங்க சர்ச்சில் போய் கேளுங்க, ஏன் நம்பணும் அப்படின்னு. நம்பணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்பணுங்கிறத கேளுங்க. மினிமம் 80% சொல்ல மாட்டாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி, பெரியவங்க கிட்டையும் கேளுங்க. ஒருவேளை அவங்க நம்பிக்கை மாற்றுக்கிறதே இல்லை, நம்பிதான் ஆகணும், அதுதான் ஃபவுண்டேஷன். ஏன் நம்பணும்? வாட் ஃபெய்த் சிக்னிஃபைஸ்? நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 80% சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த 20%ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும். ஆமா இல்லையா? ஓகே, ஸோ இதுதான் எசென்ஷியல். ஒய் ஃபெய்த் இஸ் எசென்ஷியல். ஏன் வந்து கடவுள் வந்து நம்பிக்கை இல்லாமல் செய்ய முடியாதா? நம்பிக்கை இல்லாமல் ரட்சிப்பை கொடுக்க முடியாதா? நம்பிக்கை இல்லாமல் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதா? அப்படிங்கிறது தான் இன்னையோட
சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். பார்க்கறதுக்கு வேணா டாபிக் சிம்பிளாக இருக்கும், பட் அது உள்ள ஒரு விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக இருந்திருக்கு நிறைய தடவை. அப்படி தான் இதுவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் கத்தருக்குள்ள. பிரைஸ் காட். ஸோ இப்போ வந்து நம்பிக்கையை வந்து நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபவுண்டேஷனே நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபவுண்டேஷன் நம்பிக்கைன்னு சொல்கிறத விட மனுஷ வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் நம்பிக்கை தான். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மனுஷ வாழ்க்கையே இருக்குது. மனுஷ வாழ்க்கையே இயங்குது. அந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம போவோம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்பிள் தலையில் விழுந்தது எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அவர் மரத்தடியில் உட்காந்துருந்தார், ஆப்பிள் தலையில் விழுந்துருச்சு, அதெல்லாம் புவி ஈர்ப்பு சக்தி அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி. நடுவில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். இந்த உலகத்தில் 5 செகண்டுக்கு வந்து புவி ஈர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 5 செகண்டுக்கு புவி ஈர்ப்பு சக்தி இந்த உலகத்துலையும் மட்டும் இல்லாமல் போச்சுன்னா மொத்த உலகமும் அவ்வளோதான், கொலாப்ஸ். வாழ்ந்துட்டு இருக்க லைஃபு, உயிரினங்கள், மரம், செடி அத்தனையும் கொலாப்ஸ். கற்பனையே பண்ண முடியாது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கார் போயிட்டு இருக்கு, திடீர்னு புவி பேசத்து நின்று போச்சுன்னா பறக்கதான் பறந்து அது எங்கே போய் அடிக்கணும் தெரியாது இல்லைங்களா? ஒரு பிரேக் இல்லாமல் எப்படி திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த கார் எங்கே போய் எப்படி போய் மோதுன்னு தெரியாது. அந்த மாதிரி புவியீர்ப்பு சக்தி அது கீழே இழுக்கிற விஷயமே இல்லைன்னு சொன்னால் மொத்த உலகமே அவ்வளோதான். ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தில் புவியீர்ப்பு சக்தி மட்டும் இல்லைன்னா மொத்த பிரபஞ்சமும், மொத்த யூனிவர்ஸ், கேலக்ஸி, மில்கி வே, நம்ம நிறைய வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, காமெட்ஸ் எல்லாம், எவ்ரிதிங் வில் கொலாப்ஸ். ஒரு சில நாள்லையோ ஒரு சில வாரங்கள்லையோ மொத்த யூனிவர்ஸும் அதாவது இன்எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும், ஸ்தம்பிச்சிரும். அவ்வளோதான். அப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பிளானட்ஸுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷங்களுக்கும் புவியீர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்க முடியாதோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அந்த அந்த கிராவிட்டிக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, உந்து சக்தி. அது புவியீர்ப்பு சக்தி, இது உந்து சக்தி. ஒரு மனுஷனை வாழ வைக்கிறதுக்கான உந்து சக்தியே நம்பிக்கை தான். ஆமாம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமே. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ எந்த நம்பிக்கையில் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா 3 செகண்ட் கழிச்சு இங்கே என்ன நடக்கும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. உலகத்தில் இருக்க எந்த இடத்துல உட்காந்தாலும் என்ன நம்பிக்கையில் இப்போ உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வெளியில் ஒரு இடத்துல பஸ்ஸில் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் அந்த இடத்துல உட்கார முடியுது அப்படின்னா மேலே இருக்கிறது மண்டையில் வந்து உழுகாதுங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில் அவங்க உட்காந்துருக்கோம். ஒருவேளை அந்த பயம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்மளால இப்படி உட்கார முடியாது, ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். மேலே பார்த்துட்டு கீழே விழுமோ அப்படின்னு தான். நைட்டு வீட்டில் படுத்து தூங்குறோம். ஒரே நாளில் 100கணக்கான எர்த்குவேக்ஸ் உலகத்தில் ஒவ்வொரு நாள் ரெக்கார்ட் ஆகப்படுது, நம்மளுக்கு தெரியும். என்ன தைரியத்தில் நம்ம நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா நைட்டு பூமி எதிர்ச்சி எதுவும் வந்துடாது, நம்ம இருக்க பில்டிங் சேஃபாக இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இதை ஒருவேளை உணராமல் இருந்திருப்போம், இதை நம்ம யோசிக்காமல் இருந்திருப்போம். ஆனால் அந்த நம்பிக்கையில தான் நம்ம படுத்து தூங்க முடியுது. பல நேரங்களில் பூமி எதிர்ச்சி வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த ஏரியாவில் வந்தவங்க அடுத்த 2 நாளைக்கு தூக்கம் வராது, அடுத்த மாசத்துக்கு தூக்கம். ஏன்னா வந்துருமோன்ற ஒரு இதில் இருக்காங்க. அப்போது வந்தவங்களுக்கு அது மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஸோ நம்ம சைடு வராது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய அஸ்திவாரமாகவே இருக்குது நமக்கு இந்த இடத்துல, இல்லையா? ஆமாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 3. ஒருத்தர் வீட்டில் கதவை தட்டுறாரு, இல்லாட்டி காலிங் பெல் அடிக்கிறாரு. என்ன நம்பிக்கையில் போய் நம்ம திறக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக ஒரு மோசமான ஆளு, ஒரு திருடன் எவனும் இருக்க மாட்டான் வெளியில், யாராவது தெரிஞ்சவங்க தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்மளால் திறக்கவே முடியுது. இல்லைன்னா முதல்ல இதில் பார்த்துக்கிறோம், கண்ணாடியில் அது வந்து யார் நிற்கிறா ஏதுன்ட்டு. அப்புறம் அடுத்து ஒரு யாருன்னு அது அந்த இல்லாத கதவாக இருந்துச்சுன்னா யாருன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறோம். இவ்வளோத்துக்கு அப்புறம் சம்மந்தம் இல்லாத அவரோட சவுண்டு கேட்கும். அப்புறம் திறக்கிறோம், அவர் திருடனாக இருப்பாரா இல்லையா எதுவுமே தெரியாது, வந்தவர்னே ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காருன்னு நம்ம திறக்கிறோம். கரெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப விமர்சையாக ரொம்ப பிரபலமாக பேசப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். இன்னைக்கு ட்ரம்ப் தெரியாத ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. அவரால் பாதிப்புக்குள்ளான நிறைய பேர் அக்ராஸ் தி குளோப் இப்போ இந்த டாரிஃப்னாலாம் இருக்காங்க. ஒரு சின்ன இது அவரை பற்றி ஒரு நியூஸ் பார்த்தேன், விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. 1973 2023 வரைக்கும் 4000 கேஸ் அவர் மேலே போடப்பட்டிருக்கு. அப்போ 4000 கேஸ்.
ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 100 கேஸாவது போட்டிருக்கணும். 4000 நம்ம பிரித்து பார்த்தோம்னா 80லேருந்து 100 கேஸ் கிட்ட வந்திருக்கும். அதில் 23க்கு முன்னாடி அந்த ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு வந்தது 4 ஃபெலனி கேஸ்னா நம்ம ஊரில் கிரிமினல் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 4 இருக்கு. 4000ல் 4 கிரிமினல் கேஸ். அப்புறம் ஒரு அம்மாவுக்கு காசு கொடுத்தாரு, அது அடுத்த கேஸ். என்ன தைரியத்துல அவர் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கேம்பெயினுக்கு போனார்? ஜனங்கிட்ட என்ன நம்பிக்கையில் ஓட்டு கேட்க போனாரு. இவ்வளோ கேஸ் என் மேலே இருக்கு. ஆனால் இது ட்ரம்ப்புக்கு மட்டும் நீங்கள் பொருந்தும்னு நினைக்கிறீங்களா? பெரும்பான்மை ஓட்டு கேட்க போகிற எல்லாருக்குமே பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஒரு சிலரை தவிர்த்து நல்லவங்க இருக்காங்க, ஒரு சிலரை தவிர்த்து என்னென்ன இது இந்த நம்பிக்கையில் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஆமா, என்ன தைரியத்துல காலையில் அவங்க தூங்கி எந்திரிச்சு அந்த ஓட்டு கேட்க போகலாங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு வருது? ஒரே ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆனாலும் அவங்க நிற்க முடியாதுங்க. ஒரு போனதுக்கு ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அவர் கடன் பார்த்தீங்கன்னா 2.4 லட்சம் கோடி. சரி, இவங்க சொல்லலாம் அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் இருக்கட்டும். அவருக்கு ஷோரா தெரியுமா அதை அடைக்க முடியும்னு? ஆனாலும் அவர் எந்திரிச்சு டெய்லி வேலையை ஏன் பண்ண முடியுதுன்னா, பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஒரு சின்ன சாதாரண விஷயத்தில் ஆரம்பித்து, தூங்கி எழுந்திருக்கிற விஷயத்தில் ஆரம்பித்து, ஒரு இந்தியாவே அல்லது உலகமே ஆளக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் எல்லாருடைய மையம் என்னன்னு கேட்டால் நம்பிக்கை தான் இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்கான ப்ரைமரி காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு காரணம், இப்போ பிஸ்னஸ் பீப்புளெலாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக தான் இருக்கும். இது நம்பிக்கையில் வர்றவே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் ஒரு நாள் ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஒன்றும் இல்லை, 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஹார்ட் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு இசிஜி செக் பண்ணால் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்னு பயத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ஹார்ட் அட்டாக்குடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்குது. ஓகே, அது எதனாலனா அவங்களுக்கு ரொம்ப பயம், அந்த ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாகி அது வந்து சிம்டம்ஸ் கொடுக்குது. ஆனால் ஹார்ட் நல்லா இருக்குது. இப்போ இந்த டாக்டருக்கு ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, இவருக்கு நம்ப வைக்கணும் ஹார்ட் அட்டாக் இவருக்கு இல்லைன்னு நம்ப வைக்கணும். இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, அவர் இல்லைன்னு நல்ல டாக்டரை பார்க்கலான்ருவாங்க. ட்ரூ. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம செய்கிற காலையிலேருந்து நைட் வரைக்கும் செய்கிற அத்தனை விஷயத்துக்கு பின்னாடியும் இவங்க என்னதான் பேசினாலும் நம்பிக்கைங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம லைஃபே வந்து தலையிலாயிரும். நம்பிக்கை மட்டும் நம்ம லைஃப்லேருந்து போயிடுச்சு, தூங்க போக முடியாது பிரதர். அவ்வளோ தூங்கவே போக முடியாது நம்பிக்கை இல்லாட்டி. பேப்பரில் நீங்கள் பார்க்குறீங்க, கணவன் தலையில் அம்மிக்கல்லை போட்ட மனைவின்னு பார்க்குறீங்க. தூங்கும்போது மனைவியின் முகத்தில் தலைகணை வைத்து அமுக்கின கணவன் மகரம். என்ன நம்பிக்கையில் படுக்க போகிறோம்? இது நம்ம வீட்டில் நடக்காது இல்லையா? அப்போது நம்முடைய அடிப்படையே நம்பிக்கை தான். சின்ன விஷயத்துலேருந்து நம்பிக்கையில் தான் அது போயிட்டு. ஸோ மொத்த லைஃபுடைய அந்த எப்படி கிராவிட்டி இல்லாமல் இந்த உலகமும் பிரபஞ்சமும் இயங்காதோ, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருமோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான் இந்த நம்பிக்கைங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்லேருந்தே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்பேன். நாபால்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தாவீதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாரு. அந்த அம்மா மேனேஜ் பண்ணி இவரை இது பண்ணிடுது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. அபிகாயில் வந்து, நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்காம இருந்தால் அவர் வந்து எல்லாரையும் கொன்று போட்டிருப்பேன்னு சொன்னார். நான் போய் எப்படியோ அவரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அவரை சமாளிச்சிட்டேன். அப்போ வந்து சம்திங் ஆகுது இவருக்கு. ஆண்டவர் இவர் தண்டிச்சாரு அப்படிங்கிறாரு. அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு நாபால். ஸ்டக் ஆகி அப்படியே இறந்து போயிடுறாரு. அவர் தான் வித்தியாசமான பராலிட்டிக்கு வந்தவர். அவர் ஒரு மாதிரி பேனிக் ஆகி அப்படியே கிடப்பார். அவர் இவருக்கு ஃபவுண்டேஷன் என்ன, அந்த நம்பிக்கை விட்டு போயிடுச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அவருக்கு லைஃப்பில் வந்து அந்த ஒரு மனசு விட்டுருச்சு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. சிம்பிள், வாழ்க்கை மேலே நம்பிக்கை போயிடுச்சு அவருக்கு. சம்திங் ஏதோ ஆயிருக்கு ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அந்த வாழ்க்கை மேலே இருந்த இது போய் ஏதோ சம்திங் ஆயிருக்கு, அதில் இறந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷனல். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது எதையுமே நம்ம கண்ணில் இன்னும் பார்க்கல. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா 3 செகண்ட் கழிச்சு என்ன நடக்கும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸ்டில் நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த சயின்ஸ் படித்தவங்களும் இவங்க புத்திசாலித்தனமாக பேசுகிறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, காணாத நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இத்தனை எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, ஒருத்தர் கூட நடக்க போகிறத கண்ணில் பார்க்கல. இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு முன்னாடி தெரியாது. நம்மளுக்கு இந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கு நடக்க போகிறது தெரிஞ்சுக்கிற ஆற்றல் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் மொத்த லைஃபும் நடந்துட்டு இருக்கு. உலகமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓடிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி தான்.
உலகத்தினுடைய மைய புவியீர்ப்பு சக்தினா மனுஷனோட நம்பிக்கை, மனுஷன் மிருகங்கள் உயிரினங்களுடைய நம்பிக்கை வந்து மையம் வந்து நம்பிக்கையா இருக்கு. நம்பிக்கை தான். இதை ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன சொல்றோம்னா வேற வேர்டில் சொல்றோம், விசுவாசங்கிற வேர்டில் சொல்றோம். விசுவாசம். இப்போ நம்ம அந்த பழைய பாயிண்ட்டுக்கு வரும். காடை வந்து நம்பினாதான் அவர் ஒர்க் பண்ண முடியுமா? ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்பினாதான் காடு வந்து ரட்சிப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு சிம்பிளான கொஷின், பைபிள்ல இருந்து ஒரு சிம்பிளான ஆன்சர் தான். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆன்சர்லாம் கிடையாது. இது எப்படின்னா நம்ம பைபிளை இன்டர்பிரேட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது சார்ட்லாம் இருக்கும். ஸ்கூல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு சார்ட்டில் பெருசு பெருசாக படத்தை வரைஞ்சி பேர் எழுதி வச்சிருப்பாங்க. இல்லாட்டி இந்த மேத்ஸ் படிக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டில் ஃபார்முலா எழுதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னிக் ஆக்சுவலி எஜுகேஷனில். அதே மாதிரி பைபிளில் வந்து ஒரு சில வசனங்கள் இருக்கும், அந்த ரெண்டையும் பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னு வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு, விசுவாசிக்கணும்னு போட்டிருக்கு. விசுவாசிக்கிறதுனா என்ன? வாட் ஃபெய்த் சிக்னிஃபைஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 1:12 இருக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த இன்னொரு வசனம் எபிரேயர் 11:6 பார்க்குறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த 3 லைன்ல ஒருத்தவங்க எழுதி வச்சு பார்த்தாங்கன்னா பார்த்த உடனே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். விசுவாசிக்கிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஸ்பிரிச்சுவலா ஏன் நான் நம்பணும், ஏன் நம்பினாதான் கடவுளால வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்புறேன்னா நான் அவரை ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, நான் அவரை ஏத்துக்காம எனக்கு அவர் உதவி செய்யறதுக்கு அவரை பிரியம், அதாவது நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கோ அவர் எனக்கு உதவி செய்யறதுக்கோ கூடாத காரியம். இதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இந்த 3 வசனத்தையும் எழுதி வச்சு ஒரே சார்ட்ல பார்த்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உதாரணமாக சொன்னோம்னா, நாம் ஒருத்தரை திருமணம் பண்ண போகிறோன்னா நாம் நம்பி தான் அவங்கள திருமணம் பண்ணுறோம், நம்பி தான் ஏற்றுக்கிறோம், நம்பி தான் அவங்கள ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்மளை ஏற்றுக்கொள்கிறோன்னா நம்புறோன்னு அர்த்தம், நம்புறோன்னா ஏற்றுக்கொள்கிறோன்னு அர்த்தம். பர்ஃபெக்டாக சொன்னீங்க இல்லையா? எப்படின்னா லைஃபையே ஒப்படைக்கிறோம். அந்த நம்பிக்கை அவங்க மேலே வந்து தான் நம்ம லைஃப்பை ஒப்படைக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கை எதாக இருக்குன்னா ஏற்றுக்கொள்ளுதனுடைய இன்னொரு ஃபார்மாக இருக்கிறது. அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, இது என்னங்க, இது இப்பயும் யோசிப்பாங்க நிறைய பேர், என்னங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரிஞ்ச விஷயம், பாலபாடம் கேஜிலே சொல்லி கொடுத்துட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் கேஜி. இதில் 2 விஷயம். ஒன்று நம்மளுக்கு பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னொன்று இந்த மாதிரி கேட்பாங்க. அதைத்தான் இயேசு கேட்குறாரோ, என்னை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாயா, என்னால் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா. அது அர்த்தம் வந்து நீ என்னை நம்புறியா, ஏற்றுக்கிறியா, என்னை ஏற்றுக்கிறியா. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன்னு அவர் தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்றேன்னு அர்த்தம். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ யூஸ்வலாக கேட்பாங்க, நான் நம்பினாதான் கடவுள் வந்து எனக்கு ஆசீர்வதிப்பாரா? அப்போ அவர் ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் ஏன் நம்பணும்? நம்பினாதான் அதை நீங்கள் ஏற்றுக்கிறோம்னே அர்த்தம். நம்பலாம் அப்படின்னா நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ரிஜெக்ட் பண்ணால் காடால கொடுக்க முடியாது. இப்போ நிறைய பேர் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அவர் கடவுள் தர, நான் நம்புறனோ இல்லையோ கடவுள் கொடுத்துட வேண்டிய தானே எனக்கு அப்படிம்பாங்க. அழகாக சொன்னீங்க. இந்த கொஸ்டினுக்கு தான் அடுத்த 2 எபிசோட்ஸில் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஓகே. சில நேரத்தில் காட் ஒரு விஷயம் பெரிய விஷயமா சொல்லுவார், அது நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு பிரமிப்பில் பார்க்கறது வேற, அது வேற. எங்க செஞ்சு காமிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றது நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு சமம். அவநம்பிக்கை, ரிஜெக்ஷன் ரெண்டும் ஒன்று தான். அதில் அவநம்பிக்கையும் ரிஜெக்ஷன் ஒன்று. நான் ரிஜெக்ட் பண்ணும்போது காடால என்கிட்ட கொடுக்க முடியாது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கடவுளுடைய சொல்ல கேட்கல ஆதாம்பேவால், அதனால வெளியில விரட்டி விட்டாங்க, ஆண்டவர் வந்து வெளியில விரட்டி விட்டாரு ஏதேன் தோட்டத்தில் இருந்து அப்படின்னு. நம்ம கீழ்ப்படியாமை தான் பிரச்சனை அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுல இவங்க பண்ண பிரைமரி ப்ராப்ளம் என்னன்னா, கடவுள் கீழ்ப்படியாம போனதே பிரச்சனை கிடையாது, அது 2வது பிரச்சனை. கடவுளுடைய சொல்ல பேச்சை கேட்கலங்கிறதும் விசுவாசிக்குங்கிறதும் 2வது பிரச்சனை. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிசாசை ஏத்துக்கிட்டோம்.
அவன் சொன்னதை நம்புனாங்க. அவன் சொன்னதை நம்பிட்டோம். தேவன் சொல்றதை தேவனை நம்ம நம்புறோம்னா அவர் சொல்றதை அவரை ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம். ஆமா, விசுவாசிக்கிறதா ஏத்துக்கிறது. இப்போ இவன் சொல்றதை நம்ம நம்பிட்டோம்னா அப்ப அவனை ஏத்துக்கொண்டோம்னு அர்த்தம். ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் அங்க பிரைமரி ப்ராப்ளமே. இதுதான் கடவுளுக்கு அங்க பெரிய பிரச்சனையே. இதுதான் விசுவாசம்னா என்ன, விசுவாசம் என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை எதன் அடிப்படையில் வருது? அவரை ஏற்றுக்கொள்றதுக்கான காரணமாக இருக்கு இல்லையா? அவரை நான் நம்புறேன்னா நான் விசுவாசிப்பேன், விசுவாசிக்கிறேன்னா அவரை ஏற்றுக்கொள்றேன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அவர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவரை ரிஜெக்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ அதே தோட்டத்தில் சர்ப்பம் ஒரு காரியத்தை சொல்ல அதை அவங்க அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். சர்ப்பத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தேவன் சொன்னார் ஒன்று சாப்பிடாதன்னு, அதை அவங்க செய்யாதது கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அர்த்தம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தினுடைய அடிப்படை மையம் என்னன்னு கேட்டால் நம்பிக்கை, விசுவாசமும் நம்பிக்கையுமா இருக்கு. அதான் ரொம்ப சிம்பிளான விஷயம், டீப்பான விஷயம். ஏன்னா விசுவாசம் தானே ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய மையம். ஆவிக்குரிய வாழ்க்கையோட மையம் மட்டும் இல்லை, பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் மையம் அதுதான். இன்னொன்று முடிவு, எட்டர்னலுக்கும் அதுதான் முக்கியம். நான் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த எபிசோடில் என்ன உங்களுக்கு சொல்ல வரோம்னா, நீங்கள் தேவனை விசுவாசிச்சிங்கன்னா தேவனை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ தேவனை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கீங்க, நம்பாமல் இருக்கீங்கன்னா அதை அவரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் இல்லையா? அதெல்லாம் சொல்ல வரோம். ரொம்ப சந்தோஷம் இந்த எபிசோடில் சிம்பிள் விஷயம், ஆனால் ரொம்ப எலாபரேட்டாக நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு. கர்த்தர் சித்தமான நம்ம இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். இதை தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக பிரதருடைய வாய்ஸ் பைபிள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதை பாருங்கள். அதுலேயும் ப்ரோக்ராம்ஸ் வருது. கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுங்க, பலப்படுங்க. இதை நோக்கம் எங்களுக்கு இது ஒன்று மட்டும்தான். யார் ப்ரொபகண்டா படுத்தணும் வளர்த்தணும்லாம் கிடையாது. கர்த்தருடையதான வார்த்தையில் நீங்கள் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஒரே ஆசை. அது கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் செய்வதற்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த நிகழ்ச்சி சந்திக்கிறோம்.